அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த பகுதியில நான் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வெயிலையும் நீங்க வந்திருக்கிறீங்க. நன்றி சொல்லதான் வந்தேன். ஏன்னா வாக்கு கேட்பதற்காக நேரடியா வந்திருந்தால இப்ப நன்றி சொல்லவும் நேரடியாக வந்து உங்களை எல்லாம் பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா மாம்பழ சின்னத்துக்கு நீங்க எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற வைத்தீர்கள். உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. ஏன்னா நன்றிய வார்த்தையால சொல்வதை விட செய்கையால சொல்வதுதான் ரொம்ப நல்லது. தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதும் அதே போல நீங்க எல்லாம் எப்ப எந்த ஊருக்கு வந்தாலுமே அந்த சந்து கடை மதுக்கடை பத்தி தான் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அது விஷயமா தான் நம்ம பேசணும், வேற எதுவும் புதுசு இல்லை. எப்பயுமே நம்ம இதை கேட்டுட்டு தான் இருக்கோம். எவ்வளோ வருஷமா இந்த பிரச்சனை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், தருமபுரி மாவட்ட மக்கள், தருமபுரி சட்டமன்ற தொகுதி எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை தான் நம்ம அங்க பேசணும். உங்களுடைய குரலாக தான் என்னுடைய குரல் அங்க ஒழிச்சு, வேற எதுவும் புதுசு கிடையாது. அதனாலதான் நான் அதுக்காக தான் நிறைய நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதை எப்படிலாம் நம்மளால அந்த தீய பழக்கத்துல இருந்து நம் பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும். போதை பழக்கம், மது பழக்கத்திலிருந்து நம் குழந்தைகளை மீட்டெடுத்து அவங்களுக்கு நல்ல கௌரவமான வேலை கொடுக்கணும். நான் இங்க வரும்போதுலாம் பெண்கள்லாம் அதான் சொல்றாங்க, படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு வேலை வேணும், இந்த வேலையெல்லாம் கொடுங்க, ஏறி வேலைன்றாங்க. அப்புறம் படிச்ச பெண்களுக்கு வேலை சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் செய்து கொடுப்பது கண்டிப்பாக நான் முயற்சி எடுத்து செய்து கொடுப்பேன். அதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க பாருங்க. உங்களுக்காக என்னை போய் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேம்மா.